இன்றைக்கு பலிபீடத்தின் மேல நிற்கிற அநேகர் உபதேசிக்கிற நூதனமான உபதேசம் என்ன அப்படின்னா, பேசக்கூடிய நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்றும், கீழே உட்கார்ந்து கேட்கிறவர்கள் எல்லாரும் பாவிகளும் என்றதான ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளாக இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படி என்றதை எல்லாவற்றையும் மறந்து, இன்னைக்கு நம்ம ஏதோ சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் என்ன மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் அழைத்து இருக்கிறார் என்ற ஒரு மனநிலைமைக்குள்ளாக நம்ம வந்து விட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட நம்ம போய் கேட்டு, யாருங்க பாவி இந்த உலகத்துல அப்படின்னு யாரையாச்சும் நீங்க கை காட்டுங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்வார்னா தன்னை காட்டுகிறார். வேதம் அதுதான் சொல்லுகிறது, பாவிலும் பிரதான பாவி நான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒத்துக்கொள்கிறார். 14 நிருபங்கள் இயேசுவுக்காய் எழுதினார். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் சொல்றார், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்றார். ஒரு நாள் சொல்றார், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் தேவனுக்காய் சாதித்து மிகப்பெரிய சபைகளை உருவாக்கின மனிதன் சொல்கிறார், நான் பாவியிலும் பிரதான பாவி. எப்பொழுது ஒரு மனிதன் நான் பாவி என்ற உணர்வு வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய முடியும். நாம் மற்றவர்களை பாவி என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. நம்மை நாமே பரிசோதித்து தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.